இந்த அதிகாரத்தில் ஆபிராமும் சாராயும் தேவன் அளித்த வாக்குத்தத்த குமாரனை எதிர்பார்த்திருந்த போது நடந்த ஒரு சம்பவம் விவரிக்கப்படுகிறது. சாராய் குழந்தையில்லாமல் இருந்ததால் தனது எகிப்திய தாசி ஆகாரை ஆபிராமுக்கு மனைவியாக கொடுக்கிறாள். ஆகார் கர்ப்பமாகியவுடன் அவள் தனது எஜமானி சாராயை அலட்சியமாக நடத்துகிறாள். இதனால் சாராய் மனமுடைந்து ஆபிராமிடம் முறையிடுகிறாள். ஆபிராம் ஆகாரை சாராயின் கையில் ஒப்படைக்கிறான். சாராய் அவளை கடினமாக நடத்தினதால் ஆகார் வனாந்தரத்துக்கு ஓடி செல்கிறாள். அங்கே கர்த்தரின் தூதன் அவளை சந்தித்து திரும்பிச் சென்று சாராயின் கீழ்ப்படிவதாக அறிவுறுத்துகிறார். தேவன் ஆகாருக்கு வாக்குத்தத்தம் அளிக்கிறார். உன் சந்ததி மிகுந்த பெருக்கமடையும். உன் குமாரனுக்கு இஸ்மாயேல் என்று பெயர் வைக்க வேண்டும். அவன் வனாந்தர மனிதனாக இருப்பான். சகோதரர்களோடு சண்டையிடுவான். ஆகார் அந்த இடத்துக்கு பீர்லஹாய்ரோய் என்று பெயர் சூட்டுகிறாள். ஏனெனில் தேவன் தன்னை கண்டார் என்று அவள் உணர்ந்தாள். ஆகார் திரும்பி வந்து ஆபிராமுக்கு ஒரு குமாரனை பெறுகிறாள். ஆபிராம் அந்த குழந்தைக்கு இஸ்மாயேலம் என்று பெயர் சூட்டுகிறான். அப்பொழுது ஆபிராமின் வயது 86. முக்கிய சிந்தனை: மனிதர் தன் வழிகளில் தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்ற முயற்சித்தால் அதனால சிக்கல்களும் துன்பங்களும் வருகிறது. ஆனால் தேவனுடைய வாக்குத்தத்தம் அவர் சொன்ன நேரத்தில் நிச்சயமாக நிறைவேறும்.